காவிரியில் தமிழகத்தின் உரிமையை மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து சென்னையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதிலிருந்து மத்திய அரசு பின்வாங்கியதை கண்டித்து சென்னையில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்படும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி அறிவித்திருந்தது. அதன்படி இன்று காலை கிண்டி ரேஸ்கோர்ஸ் பகுதியில் அக்கட்சி தொண்டர்கள் குவிந்தனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், காவிரி பிரச்சனையை அரசியல் லாபத்திற்காக மத்திய அரசு பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். மத்திய அரசின் பிரதியாக இருக்கின்ற தமிழக ஆளுநர் மாளிகையை நோக்கி முற்றுகையிட தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த மாபெரும் முற்றுகை பேரணி போராட்டத்தை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறது. உடனடியாக மத்திய அரசு கர்நாடகத்திலிருந்து ஊரிய தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும், உடனடியாக காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி நடத்தி வருகின்றனர்.